நிறைய பெண்களுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகலை, லேட் ஆகுது. 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு 45 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அதுக்கு ஏதாவது காரணங்கள்லாம் இருக்குமா? ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் கிடைக்காம இருக்கும். ஆமா. ஒரு பெண்ணுக்கு ஆண் கிடைக்காம இருக்கும். ஆணுக்கு ஒரு பொண்ணு ஒரு கிடைக்காம இருக்கும். பொண்ணு கிடைக்காம இருக்கும். பெண் ஆணுக்கு 2 பேரும் கிடைக்காது, தேடிட்டே இருப்பாங்க, கிடைக்காது. கிடைக்காது. அது ஏன் கிடைக்காது? அதுக்கு என்ன ஏன் கிடைக்காதுன்னா சொல்லுவாங்க, அந்த நாகதோஷத்தினால கல்யாணம் ஆகாம இருக்கும். அதுக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கா? அதுக்கு என்ன? கண்டிப்பா இருக்குதம்மா. குழந்தைங்க அதனால கூட அந்த தோஷங்களால குழந்தை பாக்கியம் பிறக்காம இருக்கிறதுக்கு அதுதான் விஷயம். ஓகே. தவளை தோஷம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு தூரமா இருக்கும் தவளை துணி எல்லாம் கல்லு வச்சுக்கிட்டு தொழிப்பாங்க. அதோட தண்ணி అనేది அந்த கெட்ட தண்ணி தானே, இப்போ ரத்தத்துல இருந்து வர்றது எல்லாமே அந்த கெட்ட தண்ணி அந்த தவளை குடிக்கும். அந்த தவளை வயிற்றுல இருந்து முட்டைகள் இருக்கும், குறை வழியும் வடிச்சு என் வயிற்றுல எப்படி வரைஞ்சிச்சோ உன் வயிற்றுல அப்படியே கரைஞ்ச தண்ணியா சொல்லும் அது சொல்லி அது அது 2 பேர் நான் எப்படி பிரியாம கெட்டு வந்து நான் சந்தோஷம் இருக்கிறேன், இன்னும் எப்படி பிரிச்சுட்டியோ உன் லைஃப் கூட அப்படிதான். கல்யாணம் ஆக வேண்டிய விஷயத்துல கூட ஆகாம நான் ஜாக்கிரதையா இருக்கணும். சகாதேவராஜ் அப்படின்ற ஒருத்தரை அருமையா நிறைய விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணி கேட்டுட்ருக்கோம். வணக்கம். வணக்கம்மா. நிறைய பெண்களுக்கு இப்போ வந்து கல்யாணம் ஆகலை, லேட் ஆகுது. 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, 45 வயசு ஆயிடுச்சு. ஒரு பெண்ணுக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு 45 வயசு ஆயிடுச்சு, மாப்பிள்ளை கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அதுக்கு ஏதாவது காரணங்கள்லாம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும்மா. நீங்க கேட்டு கேள்வி வேண்டியது நல்ல கேள்வி கேட்டு. ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் கிடைக்காம இருக்கும். ஆமா. ஒரு பெண்ணுக்கு ஆண் கிடைக்காம இருக்கும். ஆணுக்கு ஒரு பொண்ணு பொண்ணு கிடைக்காம இருக்கும். பெண் ஆணுக்கு 2 பேரும் கிடைக்காது, இருப்பாங்க, கிடைக்காது. கிடைக்காது. அது ஏன் கிடைக்காது? அதுக்கு ஏன் கிடைக்காதுன்னா கேட்டு கேள்வி நல்ல கேள்விங்கம்மா. அது எதனால கிடைக்க மாட்டேதுன்னா சில அவங்க மேல சில தெரியாது முன்னேறுகள் செஞ்சது. ஓ, முன்னோர்கள் அவங்களோட பொண்ணா இருந்தா முன்னோர்கள் செஞ்ச ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த முன்னோர்கள் செஞ்ச ஒரு தோஷங்கள்னா அவங்களுக்கு சில பேருங்களுக்கு ஆகும் போதும் கல்யாணம் ஆகாம இருக்கும். ஆகாதவங்க அந்த தோஷங்கள் எப்படின்னா சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, சர்ப்ப தோஷம், நாகதோஷம் சொல்லுவாங்க. அந்த நாகதோஷம் கல்யாணம் ஆகாம இருக்கும். ஆக இருக்கும் போது செய்யும் போது சில இருப்பாங்க. ஆனா அந்த நாகதோஷம்லாம் உங்களுக்கு ஜாதகத்துல தெரியுமா? தெரியும். ஜாதகத்துல வச்சு பார்ப்போம். சில பேர் நம்ம வந்து அவங்க முகத்தை பார்த்துட்டு கல்யாணம் ஜாதகத்துல தெரியலன்னு தான் சொல்றாங்க. எனக்கு அதுதான் ஜாதகத்தோட நம்ம பேர்ல பார்த்தாலே தெரியும். அவங்க பேரு வச்சு உங்ககிட்ட வந்தா அது எதனால நீங்க கண்டுபிடிச்சிருவீங்கல்ல? கண்டுபிடிச்சிரு எதனால கல்யாணம் ஆகல, எந்த ப்ராப்ளம் இருக்கு, போட்டோ வச்சு போட்டோ வச்சுட்டு அது என்ன தோஷம் இருக்கு. சில பெண்களுக்கு நாகதோஷம் இருக்கும். அந்த நாகதோஷனால கல்யாணம் ஆகாது. வேற என்ன தோஷம்லாம் இருக்கும்? நாகதோஷம் இருக்கும். நாகதோஷம்ன்றது நாகதோஷம் இருக்கு. அச்சந்த தோஷம் சொல்லுவாங்க. அச்சந்த தோஷம் சொல்லுவாங்க. அச்சத்துல நல்லா இருக்கிற பொண்ணு இருக்கும். ஒரு பெண் சில பேர் கல்யாண குடும்பத்தை நல்லா நடக்க வேண்டிய கல்யாணம் கூட கெட்ட வந்த கல்யாணம் கூட போயிடும். ஆமா, விளங்கி போயிடும். கல்யாண கரகமே இருக்காது. அந்த பொண்ணுக்கு அந்த ஆசைகளை வராத மாதிரி நடக்கும். அதோட தசைகள் ஒரு பெண்ணோட தசைகள் சொல்லுவாங்க. அதோட குறைவுகள் இருக்கும், தோஷங்கள் இருக்கும். சர்ப்ப தோஷம் சொல்லுவாங்க. அது பாம்புக்கு பல்ல இருக்கு, தேலுக்கு கூட இருக்கும், மனிதன் 2 கல்ல இருக்கும். அந்த மாதிரி தோஷம் இருக்கு. அது அடுத்தது வேற என்ன தோஷம்? செவ்வாய் தோஷம் இருந்தா கூட கல்யாணம் ஆகாது இல்ல? ஆமா, தோஷங்கள் இருந்தா கல்யாணம் ஆகாது. இத மாதிரி எதனாலன்னா இத தவளை தோஷம் சொல்லுவாங்க. சில பேருங்க கல்யாணம் ஆனா குழந்தைங்களுக்கு பிறக்காது. கல்யாணம் ஆனா குழந்தைங்களுக்கு பிறக்காது. குழந்தைங்களுக்கு ஏன் தோஷங்கள்? ஒரு வீட்டுக்கு தூரமா இருப்பாங்க, வீட்டுக்கு தூரமா இருக்கிற துணி போடுவாங்க. ஓ ஆமா ஆமா, கரெக்ட். வீட்டுக்கு தூரமா இருக்கிற வீட்டுக்கு தூரமான துணிய பத்திரமா போடுங்க. அது கூட ஒரு தோஷம்னு சொல்றாரு ஐயா. அதெல்லாம் ஜாக்கிரதையா பார்த்து நடந்துக்கோங்க. அந்த வீட்டுக்கு தூரமா அந்த துணி போடுறதுனால அப்படியே போட்டுருவாங்க. அது வந்து நாகப்பாம்பு ஏதாவது நக்கினாலும் கூட நாகதோஷம்னு சொல்லுவாங்க. அந்த நாகதோஷம்னால கல்யாணம் ஆகாம இருக்கும். அதுக்கு ஏதாவது நிவர்த்தி இருக்கா? அதுக்கு என்ன? கண்டிப்பா இருக்குதம்மா. குழந்தைங்க அதனால கூட அந்த தோஷங்களால குழந்தை பாக்கியம் பிறக்காம இருக்கிறதுக்கு அதுதான் விஷயம். தவளை தோஷம் சொல்லுவாங்க. வீட்டுக்கு தூரமா இருக்கும் தவளை துணி எல்லாம் கல்லு வச்சுக்கிட்டு தொழிப்பாங்க. அதோட தண்ணி అనేది அந்த கெட்ட தண்ணி தானே,
இப்போ ரத்தத்துல இருந்து வர்றது எல்லாமே அந்த கெட்டத்துல அந்த தவளை குடிக்கும். அந்த தவளை வயிற்றுல இருந்து முட்டைகள் இருக்கும், வழியும் வடிச்சு என் வயிற்றுல எப்படி வரைஞ்சிச்சோ உன் வயிற்றுல அப்படியே கரைஞ்ச தண்ணியா சொல்லும் அது சொல்லி அது சில பேருங்களுக்கு கல்யாணம் ஆகாம ஏன்னா இந்த தோஷங்கள் எப்படி இருக்கும்னா சர்ப்ப தோஷம் பாம்பு தோஷம் 2 பேரும் சேர்ந்து இருக்கும். சேர்ந்து இருக்கும்போது அதோட முகத்தை நம்ம பார்க்குறது வெளியே பந்து விளையாடுவாங்க போவாங்க, புத்தலை இருக்கும், அந்த புத்தலை அப்படி பார்க்கறது எடுத்துருவாங்க. அது 2 பேர் நான் எப்படி பிரியாம கெட்டு வந்து நான் சந்தோஷம் இருக்கிறேன் இன்னும் எப்படி பிரிச்சுட்டியோ உன் லைஃப் கூட அப்படிதான். கல்யாணம் ஆக வேண்டிய விஷயத்துல கூட ஆகாம நான் ஜாக்கிரதையா இருக்கணும். நாகதோஷம் ரொம்ப பொல்லாததுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஏதாவது விளையாடும் போது புத்து மேலே படுறதோ, அதான் சொல்றாரு, புத்து மேலே போய் அங்கங்கே விளையாடி ஏதாவது போடுறது, எதையாவது தூக்கி இந்த மென்சஸ் ஆனதை இந்த வீட்டுக்கு தூரமானதை வந்து நல்லா சுற்றி ஒரு 2-3 கவர் போட்டு நல்லா முடிச்சு போட்டு தூக்கி போடுங்க. அந்த மாதிரி அப்படியே போட்டுறாதீங்க. அதெல்லாம் ஏதாவது பாம்போ தவளையோ ஏதாவது நக்குனா இதெல்லாம் தோஷம். அப்புறம் ஏன் கல்யாணம் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் காரணம். இதுக்கு நிவர்த்தி இருக்கு என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள். கண்டிப்பாம்மா. இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் சரியாக? இதுக்கு அநேதி சில பூஜைகள் இருக்கும். ஓ, பூஜை பண்ணிடுவீங்க. பூஜை பண்ணி அந்த நாகதோஷத்துலேருந்து சரி பண்ணிடுவீங்க? சரி பண்ணுவேன். சரி, கல்யாணம் சரி பண்ணி சீக்கிரம் கல்யாணம் ஆகிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருவீங்க. பண்ணி கொடுப்பேன். குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும், அந்த குழந்தை பாக்கியம் பிறக்கிறதுக்கும் இருக்கிறதுக்காக ஒரு பெண் இருக்கிறான், ஒரு ஆண் இருக்காங்க, ஒரு ஆணுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கும், அவங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், அவங்க மனுஷன் மாறாது, கல்யாணம் மேல ஆலோசனை வராது, கல்யாணம் பண்ணிக்கணும் வயசு ஏறிக்கிட்டே இருக்கும் ஆனா கல்யாணம் வராது, அந்த வயசு வர்ற மாதிரி இருக்கும் ஆனா பொண்ணு வராது, பொண்ணு கிடைக்கிற டயத்துல பையன் கிடைக்காது, பையன் கிடைக்கிற இடத்துல பொண்ணு கிடைக்கும். அது மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட இந்த உலகத்துல இந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமா இருக்கிற மக்கள், இந்தியாலயே அதிகமா இருக்கு அந்த பிரச்சனைகள். கல்யாணம் ஆகாத வேதனை படுறாங்க கல்யாணத்துக்காக, நினைச்சதை நடக்க மாட்டேது, நினைச்ச பொண்ணு கிடைக்க மாட்டேது, பொண்ணு கிடைச்சா பையன் கிடைக்க மாட்டேது, பையன் கிடைச்சா பொண்ணு கிடைக்க மாட்டேது, 2ம் கிடைச்சு கல்யாணம் ஆனா குழந்தை இல்லை. அந்த குழந்தை சில தோஷங்கள் சில தவறான முன்னோர்கள் இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் இந்த தோஷம் தான் காரணமா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. ரொம்ப நன்றியா. அதாவது சகாதேவராஜ் ஐயா வந்து நீங்க சொல்றதெல்லாம் நிறைய புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகலைங்க, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு கிடைக்கல, இல்லை பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்கல, இல்லை எல்லாமே கிடைச்சி கல்யாணம் ஆனால் குழந்தை இல்லை, இதெல்லாம் வந்து முன்னோர்களோட சாபம், இல்லை இந்த நாகதோஷம். அதுதான் சொல்கிறது, தீட்டு துணியெல்லாம் பத்திரமா தூக்கி அந்த காலத்துலலாம் உள்ள பூமியில் போட்டு புதைப்பாங்க. எங்கள் மாமியார் காலத்துலலாம் சொல்லுவாங்க, அப்படியே போடக்கூடாதான், மண்ணு தோண்டி அது உள்ளே போட்டு புதைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியாது, மண்ணு கிடையாது. அதனால் நல்ல ஒரு 2-3 கவர் போட்டு நல்லா முடித்து ஸ்மெல்லாம் வெளில வராத அளவுக்கு தூக்கி போடுங்க. இதெல்லாமே ஒரு தோஷம். அப்படி பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு தோஷம் வந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு அவர் ஒரு பூஜை பண்ணி அந்த தோஷத்துலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வந்துடுவாராம். கவலைப்படாதீங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சகாதேவராஜ் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவர் எல்லா தோஷம்ல என்ன பிரச்சனைனாலும் எல்லாத்துலேருந்தும் உங்களை அவர் சரி பண்ணி கொண்டு வந்துடுவார். அதுக்கான நிறைய வழிமுறைகள் அவருக்கு தெரியும். ஓகேவா? அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.